இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். லாஸ்ட் ஒன்றா நம்ம ஆட்டத்தை பற்றி இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்தோம். மேட்டர் பற்றி பார்க்கக்கூடியத ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் அதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்றா ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது முன்கூட்டியே ஆட்டத்தை பற்றி மாலிகூல் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டம் அதோட மாசுன்னா மாலிகூல் மூலக்கூறு அதோட மாஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அட்டாமிக் மாஸ் அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலா தெரியும். A = Z + N. Zங்கிறது அட்டாமிக் நம்பர். ஆர் இன்னொரு ஃபார்முலா Z வந்து பார்த்தீங்கன்னா P + N ன்னு கொடுத்துருவோம். A = P + N. இதான் வந்து ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆட்டம்னா என்ன? ஸ்மால், அதாவது வெரி டு ஸ்மால் பார்ட்டிகல், அதாவது மிகச்சிறிய துகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இதான் வந்து ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஸ்மால் பார்ட்டிகல், மைனூட் பார்ட்டிகல். இந்த சாக்லேட் எப்படி கட் பண்ணால் சின்ன சின்ன துகளாக போகுதோ அந்த இதில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய துகள். இப்போ இந்த ஆட்டத்தில் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட பாதையில் எலக்ட்ரான் இருக்குது. உள்கூட்டில் வந்து நியூக்ளியஸில் வந்து நியூட்ரானும் புரோட்டானும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரானோட மாஸ் வந்து வெரி டு ஸ்மால், ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் புரோட்டானோட வெயிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நியூக்ளியஸோட வெயிட்டை மட்டும் தான் இந்த ஆட்டத்துக்கு வெயிட்டாக எடுத்துக்கிறோம். சரி, இந்த டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தோட டயாமீட்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻10 மீட்டராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்ராக்சிமேட்டடாக இதோட வெயிட் எடுத்துக்கிட்டோம்னா 10⁻27 கிலோகிராமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இதை வச்சு நம்ம ஒரு ஆட்டத்தோட மாசை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. இதை வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் அட்டாமிக் மாசை கண்டுபிடிக்கிறது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடியதுதான். அதுக்கு நமக்கு ஒரு ரிலேட்டிவ் ஸ்கேல் தேவை. அதுக்கு ஒரு ஒப்பீட்டு அளவு வந்து நமக்கு தேவை, அல்லது ஒருமைப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூ தேவை. அந்த ஃபிக்ஸ்டான வேல்யூ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா IUPAC கொடுத்துருக்கக்கூடியது. ஸ்டாண்டர்டாக ஒரு ஆட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து ஹைட்ரஜனை ஃபிக்ஸ்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஃபைனலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா IUPAC எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக பொருந்தக்கூடிய ஒரு ஆட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை மையமாக எடுத்துக்கிறாங்க. ஸ்டாண்டர்டு கார்பனை எடுத்துக்கிட்டாங்க. IUPAC இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி இந்த நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆட்டத்தை ஃபிக்ஸடாக ஸ்டாண்டர்ட் ஆட்டமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ கார்பன் 12 கிராம் இருக்கக்கூடிய கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 6, அதோட மாஸ் வேல்யூ 12 கிராம்ங்கிறத ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபிக்ஸடாக எடுத்துக்கிறாங்க. சரி, இதை வச்சு ஒரு ஆட்டத்தை ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கக்கூடிய வேல்யூ வச்சு தான் மற்றது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ், ஒருமைப்படுத்தப்பட்ட அணு எடை அப்படிங்கிறத இவங்க வரையறை கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ ஃபிக்ஸடாக வச்சு மற்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது. கார்பனோட வெயிட் 12 கிராம் இருக்கக்கூடிய. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the 1/12 of the mass of a carbon 12 atomic ground state. அதாவது 12 கிராம் எடை இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம், 12 கிராம் எடை இருக்கக்கூடிய கார்பன் அணுல 12இல் ஒரு பகுதி எடை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றோம். ஒருமைப்படுத்தப்பட்ட அணு எடை அப்படின்னு சொல்றது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் = 1.6605 × 10⁻⁻27 கிலோகிராம். இது ஸ்டாண்டர்டான வேல்யூ. இப்போ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அல்லது யூனிட்னு சொல்லலாம். AMUங்கிறது அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது. இது யூனிட்டாகவும் சொல்லலாம் அல்லது வெறும் கிராமாவும் சொல்லலாம். இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பெர் அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்ணிக்கணும். இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ மாஸ் அப்படிங்கிறது கார்பனோட மாஸ் 12, அவகேட்ரோ நம்பர் 6.023 × 10⁻23. இதை டிவைட் பண்ணோம்னா 1.9923 × 10⁻23ங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ தான் நம்ம யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட், இப்போ யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் UAM போட்டிருக்கேன். இந்த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் தான் இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய கார்பனுக்கு இங்கே எழுதிட்டேன். 1.9923 × 10⁻23/12. அதில் என்ன சொல்லியிருக்கோம்? 1/12 of the mass of a carbon 12 atom in ground state அப்படின்னு சொல்கிறோம். 12 கிராம் எடை இருக்கக்கூடிய கார்பன் 12ல் ஒரு பகுதின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதோட மாஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்ச
அதனால் டிவைட் பண்ணோம்னா 1.6605 10⁻⁻24 கிராம் வரும். கிராம கேஜியா மாற்றும் போது இப்போ 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நம்ம கொடுக்குறப்ப டிவைட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻27 கேஜின்னு வந்துடும். இந்த வேல்யூ நீங்கள் போட்டு பாருங்க. இந்த இதை கீழே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அதாவது ஒப்பு அணுநிறை, ஒரு தனிமத்தோட ஒப்பு அணுநிறையை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஈஸியா இருக்கும். ரிலேட்டிவ் ஆர்ங்கிறது ரிலேட்டிவ், ஏங்கிறது அட்டாமிக். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஆட்டம் டிவைடட் பை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். அதாவது ஆவரேஜ், அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ்க்கு இதே ஃபார்முலாவை நம்ம சொல்லலாம். இல்லை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்க்கு சொல்றேன். AR அப்படிங்கிறது ratio of average mass of the atom and unified atomic mass. இப்போ average atomic mass வந்து பாத்தீங்கன்னா unified atomic mass ஆல டிவைட் பண்றோம். எக்ஸாம்பிளா பாருங்க, relative atomic mass of hydrogen atomக்கு average mass of hydrogen atom. இது எப்படி average mass எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய அதோட ஐசோடோப்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெவ்வேறு வகையான ஐசோடோப்புகள் இருக்கு. அதெல்லாம் ஒன்று சேர்த்து கிடைக்கக்கூடிய தான் average mass. அந்த வேல்யூவை நம்ம இது யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் ஸ்டாண்டர்டான வேல்யூ, கார்பனோட வேல்யூ 1.6605 into 10⁻⁻27 ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா இந்த வேல்யூ நமக்கு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்க முடியும். சரி, ஹைட்ரஜனோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் atom 1.6736 into 10⁻⁻27. இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வேல்யூவை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபார்முலால போட்டு பாருங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்கு மாஸ் per Avogadro number, hydrogen का mass என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 6.023 10⁻23 போட்டீங்கன்னா வேல்யூ 1.6736 in 10⁻⁻27 இந்த வேல்யூ வரும். இப்போ ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் atom யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் நம்ம டிவைட் பண்ணா 1.0078. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.008 யூனிட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்டா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் atomக்கு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அதான் சொன்னோம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது பார்த்தா it is defined as the average of the atomic mass of all atom in the naturally occurring isotopes. இப்ப இயற்கையா கிடைக்கக்கூடிய ஐசோடோப்புகள் அது என்னென்ன ஆட்டம்லாம் இருக்கு, அதாவது எக்ஸாம்பிளா குளோரின் எடுத்துக்கிட்டா 35 இருக்கு, 37 இருக்கு, இந்த மாதிரி ஐசோடோப்ல நிறைய இருக்கு. ஹைட்ரஜனே எடுத்துக்கலாம், 1H1 1H2 1H3, புரோட்டியம் டியூட்ரியம் ட்ரைடியம் 3 ஐசோடோப் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டா இந்த 3 வகையான ஐசோடோப்புகள் இருக்கு. இந்த ஐசோடோப் எல்லாத்தையும் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய என்ன ஆட்டம் இருக்கு அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அதோட மாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜா கிடைக்கக்கூடியது அதோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஐசோடோப் 17 அட்டாமிக் நம்பர், குளோரின் 35 இருக்கு, குளோரின் 37 இருக்கு. இதோட ரேஷியோ 77 into 77:23. 35 இருக்குது, 77 இருக்குது, 23 இருக்கு. அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் ஈக்குவல் 35 into 77 plus 37 ஐசோடோப் into 23 ரேஷியோ வருது. நம்ம பர்சன்டேஜ் கொடுக்கறனால டிவைடட் பை 100. இப்போ 35.46 யூனிட். இதை நம்ம மாற்றி எழுதலாம், 35.5 ன்னு எழுதலாம். இல்ல நம்ம அப்படியே முழுமையா இதுல வரக்கூடிய வேல்யூவை மாத்தாம அப்படியே எழுதலாம். யூனிட் 35.46 யூனிட். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் சிம்பிளா உங்களுக்கு கொடுக்குற பாருங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இதே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆட்டம் ஆர் மாலிகுலர் மாஸ். இப்போ அட்டாமிக் மாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் போட்டா போதும். இது மாலிகுலர் மாஸ் கொடுத்த ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ்னா மாலிகுலர் போட்டுக்கணும். டிவைடட் பை அவோகாட்ரோ நம்பர், இதால டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஐசோடோப் வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நேச்சுரலா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த வேல்யூ உங்களுக்கு அது இந்த ப்ராசஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம டைரெக்டாக வந்து லாக் புக்கில் வேல்யூ இருக்கக்கூடியது பார்த்து நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சி இந்த வேல்யூலாம் எளிமையாக நம்ம கண்டறிய முடியும். நெக்ஸ்ட் நம்ம மாலிகுலர் மாஸ்னா என்ன? மூலக்கூறு எடை, ஆட்டத்தோட வெயிட் பார்த்தோம். இப்போ மாலிகுல் 2 or more ஆட்டம் கம்பைனாக இருந்ததுன்னா மாலிகுல்னு சொல்கிறோம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு சொல்லும்போது 2 or more atom in different element to form molecules of compound அப்படின்னு சொல்கிறோம். அந்த இதில் மாலிகுலர் வெயிட், மாலிகுலர் மாஸ், மூலக்கூறோட எடை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் இதே ஃபார்முலா தான். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், அதுக்கு அட்டாமிக் மாஸ் போட்டோம், இதுக்கு மாலிகுலர் மாஸ், அவ்வளோதான். இதுக்கு என்ன
ratio of average mass of molecule and unified atomic mass. இப்போ என்ன பண்றோம், average mass of molecule unified atomic mass ஆல டிவைட் பண்ணக்கூடியதான் molecular mass. நீங்க இதுக்கு எந்த காம்பவுண்டுக்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. molecular mass of hydrogen molecule H2 க்கு ஹைட்ரஜன் மூலக்கூறா இருக்கக்கூடிய H2 க்கு கண்டுபிடிக்கிறோம். இப்போ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா போடாம போட்டுருக்கீங்கன்னு பார்க்கலாம். நீங்க ஈஸியா இது எடுத்துக்கலாம், இதே மாதிரியே போடலாம். ஆவரேஜ் மாஸ் ஆஃப் மாலிகுல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட், அதாவது எந்த காம்பவுண்ட் இருக்கோ அதோட மாஸ் வேல்யூ டிவைடட் பை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் அதெல்லாம் போடணும். இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் பாத்தீங்கன்னா இதுல என்ன ஆட்டம் இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. அதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 2 இன்டு ஹைட்ரஜன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். சிம்பிளான மெத்தட் பாருங்க. 2 into relative atomic mass of hydrogen atom. 2 into 1.008 equal to 2.016. இந்த மெத்தட்ல தான் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். சோ உதாரணத்துக்கு இன்னொரு காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் C6H12O6. குளுக்கோஸ்ல ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 ஆட்டம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன். கார்பன் 6 கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் 12 ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் வந்து 6 இருக்கு. இப்போ என்ன பண்றோம், 6 into கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 பிளஸ் பண்ணிக்கிறாங்க இருக்கக்கூடியது 12 ஹைட்ரஜன் into ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட, அதாவது இதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 6 into ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் 6 into ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். அப்ப பாத்தீங்கன்னா 6 into 16 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 72 plus 12.096 into 96 equal 180.096 யூனிட். இதே மாதிரி எல்லா காம்பவுண்டுக்குமே நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன்னா மோல் கான்செப்ட். மோல் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா ஒரு டசன் அப்படின்னா எத்தனை பொருள் இருக்கு, இப்போ 1 ஸ்கொயர்னா எத்தனை பேப்பர் இருக்கு, இப்போ ஒரு ஜோடி அப்படின்னா 2ன்னு சொல்றோம். ஒரு டசன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 12. இந்த மாதிரி எத்தனை ஒரு டசன்னா அதுல எத்தனை 12 என்டிட்டிஸ் உட்கூறுகள் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜோடி பேர் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுல 2 உட்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிறதுல அந்த பேப்பர் எத்தனை பேப்பர் இருக்கு அப்படிங்கிறது அடங்கக்கூடியது சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்டிட்டிஸ் உட்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். Mole is a amount of a substance that contain many elementary entities. ஆட்டமா இருக்கலாம், மாலிகுலா இருக்கலாம், அயான்ஸா இருக்கலாம். As there are atoms in exactly 12 gram of the carbon 12 isotopes. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோல் அப்படிங்கிறது 1 மோல் அப்படின்னா 12 கிராம் எடை இருக்கக்கூடிய கார்பன் 12 ஐசோடோப்புக்கு சமமான ஆதார துகள்களை கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும். எல்லா சப்ஸ்டன்ஸுமே அது ஆட்டமா இருக்கலாம், அல்லது மாலிகுலா இருக்கலாம், அது அயான்ஸா இருக்கலாம், எல்லாமே 1 மோல் ஆஃப் பாத்தீங்கன்னா 12 gram of carbon contains 12 கிராம் இருக்கக்கூடிய கார்பன் எதுக்கு ஈக்குவலான எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் என்டிட்டிஸ் கொண்டிருக்கும். 6.023 10^23 number of particles, அதாவது 12 gram carbon atom contains 6.023 10^23 carbon atom. இல்ல 12 gram carbon particles contain 6.023 10^23 carbon particle. So 1 mole of carbon contains 6.023 10^23 carbon mole, அதாவது mole of carbon அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 12 gram of next 1 mole of 180 gram of glucose contains 6.023 10^23 glucose molecules. இதே 5 mole of 180 gram of glucose contains 5 into 6.023 10^23 glucose molecule. அந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் அவாய்டோ நம்பர் அப்படினா சரி மோலுக்கு பாருங்க, இந்த ஃபார்முலாவை நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. mole equal to short formula, mole equal to given mass per molar mass. அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சீங்க. மோல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அவாய்டோ நம்பர் Na இதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ 6.023 10^23. ஃபார்முலா பாத்தீங்கன்னா V directly proportional to N. Equal volume of all gases under same temperature and pressure condition. Equal number of mole. ஈக்குவல் வால்யூம் இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்யூம் பாத்தீங்கன்னா ஈக்குவல் வால்யூமா இருக்கக்கூடிய 2 கேஸ் எடுத்துக்கணும், அதுல ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அதான் V directly proportional to N அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளா ஹைட்ரஜன் குளோரின் கம்பைன் ஆகி HCl 1 mole
1 mole hydrogen, 1 mole chlorine gives 2 mole hydrochloric acid. 1 volume hydrogen, 1 volume chlorine, 2 volume. இதே half mole hydrogen, half mole chlorine, 1 mole hydrochloric acid. அந்த மாதிரி தான் மோல் வச்சு கொடுக்கக்கூடியது. மோல் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் பேலன்சிங் ஈக்குவேஷன்ல நம்பர் கொடுக்கறத காட்டிலும் மோல் கொடுக்கக்கூடியது ஈஸியான மெத்தடா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்டிஸ் என்டிட்டிஸ் வந்து பிரசன்ட்டா இருக்கக்கூடியதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மோல்ங்கிற கான்செப்ட் நமக்கு அவசியமானது. மோலார் மாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. மோலார் மாஸ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ்னா 1.008 யூனிட் அல்லது கிராம் போட்டுக்கலாம். இப்போ இதோட மோலார் மாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட்டை மட்டும் தான் நம்ம எழுதுறோம். யூனிட் மட்டும் எழுதக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கிராம் மோல் இன்வெர்ஸ். இதோட மாஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.008 அத மோல் இன்வெர்ஸ் போட்டுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். மோலார் வால்யூம்ங்கிறது பாத்தீங்கன்னா 1 mole of any gas occupies space, எவ்வளவு இடத்தை அடைத்துக்கொள்ள ஒரு மோல் கேஸ் எவ்வளவு இடத்தை அடைச்சுக்குமா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 22.4 லிட்டர் at standard temperature pressure STP வேல்யூ அப்படின்னு சொல்றோம். 1 மோல் கேஸ் எந்த ஒரு வாயுக்களா இருந்தாலும் சரி அடைத்துக்கொள்ளக்கூடிய அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா எவ்வளவு இடத்தை ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணக்கூடியது அது தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்றோம். அதோட வால்யூம் டெம்பரேச்சர் 273.15 கெல்வின், பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா 1.00 அதாவது 1 அட்மாஸ்பியர் பிரஷர் கண்டிஷன்ல. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவும் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கக்கூடியதுல பயன்படுத்துறோம். அதாவது மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கக்கூடியதுல மாலிகுலர் மாஸ் கொடுப்பாங்க, அதுல வேப்பர் டென்சிட்டி 2 ஆல மல்டிபிள் பண்ணக்கூடியதா இருக்கும். அத பாருங்க வேப்பர் டென்சிட்டி ரிசல்ட் VD அப்படி போடுறோம். வேப்பர் டென்சிட்டி mass of a given volume of gas or vapor base at standard temperature pressure by mass of same volume of hydrogen atom. நம்ம ரேஷியோ வேல்யூ எதுக்கான ரேஷியோ வேல்யூ எடுத்துறோம் பாத்தீங்கன்னா mass of a given volume of கொடுத்திருக்கக்கூடிய given volume வந்து பாத்தீங்கன்னா அது கேஸ் அது வேப்பர் பேஸ்ல இருக்கனால அல்லது வாயு நிலையில இருக்கக்கூடிய at standard temperature pressure கண்டிஷன்ல ஹைட்ரஜன் அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸால ஹைட்ரஜன் சேம் வால்யூம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனால டிவைட் பண்ணக்கூடியது வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு ஹைட்ரஜன் டயட்டாமிக் மாலிக்யூல்ங்கறனால 2 ன்னு கொடுத்திருக்கோம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 2 into வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இப்ப ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஒரு காம்பவுண்டுக்கு கொடுத்தாங்கன்னா இப்ப அந்த 2 into வேப்பர் டென்சிட்டி எந்த இதுக்கு எடுக்கறோம் கேஸ் பேசிஸ்க்கு மட்டும் தான் இத எடுத்துக்கணும். சாலிடா இருக்குறதெல்லாம் அத எடுக்க முடியாது. கேஸ் பேசிஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடியத வேப்பர் டென்சிட்டி எடுத்துக்குவோம். இது வரைக்கும் நம்ம இதுல மோல் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலர் இருக்கக்கூடியத டீடைலா நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுக்கு இதோட தொடர்ச்சி அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.